जय जय शंकर हर हर शंकर. வேதா டிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டு 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகளை நாம் சந்திக்கவிருக்கிறோம். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இவை 3மே நீண்டகால கிரக பெயர்ச்சிகள். இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பார்ப்போம். முதலில் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாக போகிறது. மார்ச் மாதம் சனி பெயர்ச்சியிலே 7.5 சனி துவங்க இருக்கிறது. இந்த 7.5 சனி சேமிப்பை குறைக்கலாம், தெய்வீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாம். அதாவது விரைய செலவுகள் உண்டாகும். அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக இருக்கப் போகிறது. திருமணம் கைகூடாமல் காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். சேமிப்பு குறைவுபடும். குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மறுப்பார்கள். குழந்தைகள் ஸ்தானத்திலே கேது வந்து அமரும்போது சில குழந்தைகள் பிடிவாதக்காரர்களாகவும் சொல் பேச்சு கேட்காதவர்களாகவும் இருப்பார்கள். தந்தையின் உடல்நிலையின் மீது கவனம் கொள்ள வேண்டிய அவசியம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு. உத்தியோக ரீதியான மாற்றங்களை சில பேர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவை நல்ல மாற்றங்களாக இருக்கும். தினம்தோறும் அம்மனுக்கு தீபம் காட்டி பூஜை செய்து வழிபாடு செய்யுங்கள். வியாழந்தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வருவது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த முறை தன பிராப்தம் உண்டு. குரு பகவான் தனஸ்தானத்திற்கு வந்து உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கப் போகிறார். தன பிராப்தம் உண்டு. சிலருக்கு உத்தியோகம், வீடு, இடமாற்றம் இருக்கும். குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுங்கள். தேக ஆரோக்கியம் நன்றாக மேம்படும். மாசி பங்குனி மாதங்களில் அலுவலகத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகவும். தினமும் வீட்டு பூஜை அறையிலே அம்மனுக்கு தினசரி வழிபாடு செய்து வாருங்கள். கணபதி ஹோமம் முடிந்தால் இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் செய்வது மிகவும் நல்லது. வியாழந்தோறும் சித்தர்களுக்கு வழிபாடு செய்து வாருங்கள். யாராவது ஒரு சித்த புருஷர்களுக்கு வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு இந்த வருடம் அனுகூலமான வருடங்களாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும். புத்திர பாக்கியம் இல்லாமல் காத்திருப்போருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் கைகூடும். ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். திருமண பிராப்தம் கண்டிப்பாக உண்டு. வியாழந்தோறும் சிவபெருமான் கோயிலில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வாருங்கள். வீட்டிலே அம்மன் வழிபாடு செய்யலாம். பெருமாள் கோவிலில் துளசி வாங்கி கொடுத்து எல்லா சனிக்கிழமையும் பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் இந்த வருடம் நிறைவேறும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வீடு, வாகனம் வாங்க, அபிவிருத்தி, இடம் இருந்தால் இருக்கும் இடத்தில் வீடு கட்ட போன்ற அபிவிருத்திக்கு உபயோகமான நல்ல குரு பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. வெளிநாடு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் வேலைவாய்ப்பு வெளிநாட்டிலே போவதற்காக கிடைக்கும். விசா கிடைக்கும். முயற்சி செய்யுங்கள். தந்தையாரின் உடல்நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இளைய சகோதரர்களுடன் பிணக்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் சுபமான உயர்வு உண்டு. நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் அடைவீர்கள். தினசரி விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. அம்மனுக்கு தினசரி உங்கள் இஷ்ட தெய்வமான அம்மனுக்கு தினசரி ஸ்லோகம் சொல்லி தீபம் காட்டி வழிபட்டு வருவது இந்த வருடம் முழுவதுமான நன்மைகளை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நல்ல யோகமான வருடம். ஆசைகள் நிறைவேறும். பலருக்கு புத்திர பாக்கியம் கைகூடும். உத்தியோகத்தில் அழுத்தம் ஏற்படக்கூடிய அஷ்டம சனி இருந்தாலும் அவை யோகமாகவும் நல்ல முன்னேற்றத்திற்கான பாதை வகுக்கக்கூடியதாகவும் மாறும். வாழ்க்கை துணையுடன் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறி கொஞ்சம் ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலை வரும். இருந்தாலும் தொடர்ந்து புரிதல் இல்லாத தன்மை நிலை வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லது. குழந்தைகள் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவை. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்து வாருங்கள். தினம்தோறும் அம்மன் வழிபாடு வீட்டில் செய்வது சாலச் சிறந்தது.
வியாழக்கிழமை தோறும் யாரேனும் சித்த புருஷர்களுக்கு வழிபாடு செய்து வருவது இந்த வருடம் முழுவதும் நன்மையை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு உத்தியோக உயர்வு, நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சி இந்த முறை வரப்போகிறது. வீடு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு நடக்கும். சில பேர் தூக்கமின்மையால் அவதிப்படுவீர்கள். நல்ல யோகா, தியானம் போன்றவற்றை செய்து வர வேண்டியது நல்லது. தம்பதியருக்கு இடையே புரிதல் தேவை. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் வந்து இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவுகளை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆதலால் தம்பதியர் ஒற்றுமையாக இருப்பதற்கு பொறுமையாக முயற்சி செய்ய வேண்டும். உடல் நலம் பேணுதல் அவசியம். தன விருத்தி உண்டு. சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர வேண்டியது அவசியம். வியாழந்தோறும் சிவன் கோயிலிலே தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் இந்த வருடம் முழுவதும் நன்மையாக நடக்கும். துலாம் ராசி அன்பர்கள், தெய்வ அனுகூலம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிரிகள் குறைவார்கள். மரியாதை பெருகும். திருமண தடை நீங்கக்கூடிய காலகட்டம். புத்திரபாக்கியம் உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு இஷ்டப்பட்டது போல வேலை கிடைக்கக்கூடிய அனுகூலமான வருடம் இந்த வருடம். தினந்தோறும் அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடை இந்த வருடம் முக்கியமாக குடும்பத்தினர் அனைவரும் சென்று செய்து வருவது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் செலவுக்கு ஏற்ற ஊதியமும் உயர்ந்துவிடும். செலவு வருகிறதே என்று அச்சப்படும் போது அதற்கான வருமானத்தையும் கொடுத்தே அந்த செலவுகள் வரும். உத்தியோகத்தில், தொழிலில் ஒருவித விரக்தித்தன்மை ஏற்படும். அவற்றை கடந்து சென்று வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவிலும் கவனமாக இருக்க வேண்டியது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகவும் அவசியம். வீடு, வாகனம் போன்றவற்றை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அவைகள் அனைத்தும் நன்மையாக முடியும். உத்தியோகம் சிறக்க விநாயகர் வழிபாடு செய்யும். தினசரி விநாயகர் அகவல் படித்து வந்தால் மிகவும் நல்லது. தினமும் அம்மனுக்கு தீபம் காட்டி வழிபாடும், வியாழந்தோறும் சிவபெருமானுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து, சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து வருவது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல பெயர்ச்சிகள் இந்த வருடம் நடக்கவிருக்கிறது. சிலருக்கு வீடு, வாகனம் போன்றவற்றை மாற்றி இடம்பெயரக்கூடிய காலகட்டம் இருக்கிறது. திருமண பிராப்தம் காத்திருப்பவர்களுக்கு இந்த வருடம் திருமண பிராப்தத்தை கொண்டு வந்து குரு பகவான் கொடுக்கவிருக்கிறார். உத்தியோக ரீதியாக சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளித்து செல்வீர்கள். ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். உங்களில் பலருக்கு தாயாருடைய உடல்நிலையை கவனத்தில் கொள்ளவும் அக்கறை எடுத்துக்கொள்ளவும் வேண்டிய காலகட்டம் மார்ச் மாதத்திற்கு பிறகு 2025ஆம் ஆண்டு. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு பூ வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்கள். வியாழந்தோறும் சிவன் கோயிலில் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து வாருங்கள். குலதெய்வத்திற்கு அவசியம் குடும்பத்துடன் சென்று இந்த வருடம் வழிபாடு செய்ய வேண்டியது நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனி உங்களுக்கு விலகிவிட்டது முற்றிலுமாக. ஆக சேமிப்பு அதிகரிக்கும். குரு பார்வை அற்புதமாக மகர ராசிக்காரர்களின் தனஸ்தானத்தில் வந்து விழப்போகிறது. இதுவரை பற்றாக்குறையால் அவதிப்பட்டு வந்தவர்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பை நோக்கி உங்கள் முன்னேற்றத்தை காண ஆரம்பிப்பீர்கள். பல பேர் தங்கம் வாங்குவீர்கள். ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சுப விரயங்களாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். ஆசைகள் நிறைவேறும். உத்தியோகத்திலே ப்ரமோஷன், வருமானம் அதிகரிப்புடன் ப்ரமோஷனையும் அடைவீர்கள். அம்மன் வழிபாடு, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வருவது மிகவும் நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு ஜென்ம சனி விலகியது. இதுவரை அலுவலகம், வீடு, கணவன் மனைவி உறவு என்று எல்லா பக்கத்திலும் மன அழுத்தங்களை சந்தித்து கொண்டே இருந்தவர்களுக்கு இனி ஜென்ம சனி விலகியதால் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக இருந்த அழுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். இனி உங்களுடைய அலுவலகம், வீடு எல்லாவற்றிலும் இன்பமான சூழ்நிலையை பார்ப்பீர்கள்.
குழந்தைகளால் நன்மை உண்டு. சுப விரய செலவுகள் ஏற்படும். நிறைய பிரயாணம் செய்வீர்கள். கோவில்களுக்கு அடிக்கடி சென்று வாருங்கள். வியாழக்கிழமை தோறும் யாராவது சித்த புருஷர்கள் இஷ்டமான மகான்களுக்கு 108 முறை பூ போட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறவும் நல்ல நல்ல செய்திகளை கிடைக்கப் பெறுவதற்கும் வழிவகுக்கும். மீனராசி நேயர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம சனி துவங்கி இருக்கிறது. இந்த சனி பகவான் கணவன் மனைவி உறவிலே ஒரு மனத்தாங்கலை உருவாக்கவும், அலுவலகத்திலே ஏதாவது ஒரு வகையிலே பணிச்சுமையை அதிகரித்து அதனால் ஏற்படக்கூடிய மனச்சுமையும் அதிகரிக்கும் வகையிலே இருக்கும். ஆக இந்த 2.5 வருடம் புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் டென்ஷன் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வீடு வாகனம் போன்றவை வாங்க வேண்டிய திட்டங்கள் கொண்டிருப்பவர்கள் இந்த முறை வாங்குவீர்கள். சிலருக்கு நல்ல விதமான உத்தியோக மாற்றம் ஏற்படும். நல்ல உத்தியோகத்திற்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆக இந்த வருடம் மீனராசி நேயர்களுக்கு நல்ல வருடமாகவே இருக்கிறது. சனி பகவானை சனிக்கிழமை தோறும் பிரார்த்தனை செய்து வியாழந்தோறும் சிவன் கோயிலிலே தட்சிணாமூர்த்தி வழிபாடை செய்து வந்தால் இந்த வருடம் இனிமையான வருடமாக அமைந்து நன்மைகள் நடக்கும். ஆக வேதா டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் அவரவர் குலதெய்வத்தை வருடந்தோறும் விடாமல் வணங்கி வந்தால் எல்லா சிறப்பும் எல்லோருக்கும் நன்மையாக நடக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வேதா டிவி.